அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த ஆயத்த நாளின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவகரம் தாங்கி பலப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கிருபை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளின் தேவ செய்தி தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 6வது அதிகாரத்தின் ஆரம்பம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற சகாயம், தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு மற்றவர்கள் கொடுக்கிற துன்பங்கள், அந்த துன்பங்களை விளைவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற சிக்ஷை, அதாவது தண்டனை என்ன என்பதையும், அந்த ராஜ்யபாரத்தில் இருக்கக்கூடிய ராஜா பிரதானிகளின் சொல்லை கேட்டு தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற அந்த மனுஷனை எப்படி நியாயம் தீர்ப்பது என்று அறிந்து தன்னுடைய சட்டம் மாற்றப்படக்கூடாது என்று தீர்மானத்தை அவன் உறுதிப்படுத்தி, யாராக இருந்தாலும் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் ராஜாவினுடைய தலையாய கடமை என்பதை நிரூபித்து காண்பிக்கிற சம்பவங்கள் தான் இந்த 6வது அதிகாரத்தின் தொகுப்பு. தெய்வீக வல்லமையை குலைத்து போடுகிற பிள்ளைகள் எப்படி ஆண்டவரால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை இந்த வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நேபுகாத்நேச்சாருடைய பேரன் பெல்சாத்சார் தன்னுடைய ராஜ்யபாரத்திற்கு பின்பு மேதிய பெர்சிய ராஜாக்களின் அதிகாரம் அவனுக்கு அந்த ராஜ்யத்தின் மீது வந்தது. அப்பொழுது மேதியனாகிய தரியு தன்னுடைய 62வது வயதில் அந்த ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டார். ராஜாங்கம் முழுவதும் 2வது ஆளுகைக்கு வந்தபோது அந்த ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கத்தக்க அவர்களுக்கு மேலான 3 அதிகாரிகளையும் நியமித்து காரியத்தை நல்லபடி செய்ய வேண்டுமென்று கண்டது. இவற்றில் தானியேல் 3வது ராஜாவாக இருந்தான். அந்த 3 ராஜாக்களில் ஒரு ராஜாவாக இந்த தானியேல் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் அங்கு மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேல் மேல் விசேஷித்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை முழுமையுமாக அறிந்ததற்கு பின்பு அவர்கள் எல்லாரை காட்டிலும் தானியேலை முக்கிய பதவிக்கு ராஜா நியமிக்க வேண்டும் என்று தரியு நினைத்தார். இந்த நேபுகாத்நேச்சாரை காட்டிலும் அவருடைய பேரன் பெல்சாத்சாரை காட்டிலும் இந்த மேதிய ராஜா தரியு சற்று தெய்வ பக்தி உள்ளவன். ஆண்டவரை நம்புகிற ஒரு பயத்தை கொண்ட ஒரு மனிதன்.
தெய்வ பயம் அவனுக்குள் இருந்தது. அப்பொழுது அந்த தேசத்து பிரதானிகளும் 120 பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தில் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று அநேக வழிமுறைகளை தேடினார்கள். ஏனென்றால் இவன் அடிமைக்கு உட்பட்டவன், அடிமையாய் இவன் அந்த தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டவன். அவனுக்கு ராஜ்யத்தில் மிக முக்கிய 3 பதவிகளில் ஒரு பதவி அவன் பெற்றதற்கு பொறாமைகள் வரலாம். அது மனித இயல்புதான். அந்த பொறாமை நிமித்தம் அவனுக்கு இப்படிப்பட்ட பதவி கிடைக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்து அந்த பதவியிலிருந்து எப்படியாவது அவனை கீழே இறக்கிவிட வேண்டும் என்ற ஒரு யோசனை செய்து அதற்கேற்ற காரணத்தை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சி தோற்பிக்கப்பட்டது. ஏனென்றால் எந்தவித தவறும் தானியேலினால் செய்யப்பட்டதாக இல்லை. ஒன்றை மாத்திரம் அவர்கள் நினைத்தார்கள், ராஜாவை தவிர வேறு எந்த சக்தியையாவது வேறு எந்த தூதனையாவது அவர்கள் வணங்கி அதற்கு ஆராதனை செய்தால் அப்படிப்பட்டவர்களை சிங்கத்தின் குகையிலே போட்டு கொல்ல வேண்டும் என்று ராஜா அந்த சட்டத்திற்கு கையெழுத்து இட்டு அவனை சிங்கக்கவியில் போட வேண்டும் என்று அந்த தலைவர்கள் ராஜாவினிடத்தில் ஆலோசனை சொல்லுகிறார்கள். அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்திற்கு போய், தானியேல் ஆகிய ஒருவன் இவன் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர வேறு தேவனை மனுஷனை பின்பற்றி செய்கிற ஒரு குணத்தை இவன் பெற்றால் இவனை சிங்கக்கவியில் போட்டு துன்பப்படுத்தப்பட கொல்ல வேண்டும் என்பது தேவ சட்டம். அந்த சட்டத்திற்கு இன்றைக்கு நீர் கையெழுத்திட வேண்டும் என்று தரியு ராஜாவினிடத்தில் கொண்டு போய் அந்த தாக்கீதை ஒப்பு கொடுக்கிறார்கள். முன்பு நான் உங்களுக்கு சொன்னது போல தரியு ராஜா கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன். அவன் தன்னுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட சட்டத்தை மாற்றக்கூடாது. அப்படி அந்த சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை கொல்ல வேண்டும் என்பது தேச நியமம் என்று அவன் நினைத்து அந்த சட்டத்திற்கு கையெழுத்திட்டார். கையெழுத்திட்டதற்கு பின்பு அவன் தானியேலிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உன்னை இந்த சிங்கக்கவியில் போடுவதற்கு நான் கையெழுத்து இட்டேன். ஆனாலும் நீ கையெழுத்து இட்டதற்கு பின்பும் நீ மீண்டும் 30 நாள் வரைக்கும் நீ என்னை சேவியாமல் நீ நினைத்த அந்த தேவனை சேவித்து வருகிறபடியால் உனக்கு இந்த குற்றம் செய்யப்பட்டது. நீ அறிந்திருந்தும் செய்தாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆனாலும் நான் நம்புகிறேன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவர். அன்பு பிள்ளைகளே, இங்கு அதை குறித்து சங்கீதக்காரர் பாடும்போது 38வது சங்கீதம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 38வது சங்கீதம் 20வது வசனம், நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை வளைந்து கொள்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை வளைந்து கொள்கிறார்கள்.
அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு யாரெல்லாம் நன்மையை செய்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 17:13 சொல்லுகிறது, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று சொல்லுகிறார். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருப்பதாக. அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தில் அவன் எவ்வளவாய் தன்னை அர்ப்பணம் செய்கிறானோ அந்த முன்னேற்றத்தை பார்த்து புகழ்ச்சி சொல்லுகிற மனிதர்கள் இல்லை, மாறாக பொறாமை கொள்ளுகிற பிள்ளைகள் தான் அதிகம் உண்டு. இந்த நிலை தானியேலுக்கும் வந்தது. தானியேல் உண்மையான தேவனை தேடி தேவனுடைய முதலாவது பிரமாணங்களுக்கு ஒத்து தன்னுடைய வாழ்க்கையை நடப்பிக்கும் போது அதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் அவனுடைய வளர்ச்சியின் மீது பொறாமைப்பட்டு எப்படியாவது இவனை தாழ்த்த வேண்டும் என்று நினைத்து இந்த யோசனையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றி அதை ராஜாவினிடத்தில் போய் கொண்டு வந்து அதை ஒரு சட்டமாக இயற்ற துணிவு கொண்டார்கள். அது சட்டமும் ஆகிவிட்டது. அந்த சட்டத்தின்படியே தானியேல் சிங்கக்கபியில் போடப்படுகிறார். ஆனால் தரியு ராஜா அதற்கு சட்டத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற ஒரு நினைவோடு அதற்கு கையெழுத்திடுகிறான். ஆனால் அவனுக்கு முழு சம்மதம் இல்லை. தானியேலை போன்ற நல்ல பிள்ளைகள் கொல்லப்படக்கூடாது, அவர்கள் ராஜ்யத்திற்கு முகாந்தரம் தேடினவர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் இந்த அனுபவத்தை நேபுகாத்நேச்சார் மூலமாகவும் அவனுடைய பேரன் பெல்சாத்சார் மூலமாகவும் அவன் கண்ட ஒரு நல்ல ஈவு. அவன் இரவு அந்த தாக்கியத்தை எழுதி சிங்கக்கபில் போட சொல்லி உத்தரவிட்டு அந்த அதிகாரத்தை சொன்னதற்கு பின்பு அவன் இரவு அரண்மனைக்குள் வருகிறான். அரண்மனை கேளிக்கைகளிலே விருந்து உண்ணும்போது உணவுக்கேற்ற முறைகளில் அவன் சந்தோஷமாக இருக்கவில்லை. ராஜ சமூகத்தில் உணவு உண்ணும்போது அக்காலத்து பழக்க வழக்கங்கள், நடனமாடுதல், மற்ற கேளிக்கைகள் இவைகளை செய்ய வேண்டும். அந்த மகிழ்ச்சியிலே அந்த ராஜா உணவு உண்பார். அது தானியேல் அந்த தரியு ராஜாவுக்கு அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் அவன் பங்கு பெறவும் இல்லை. அவனும் இரவு முழுவதும் சாப்பிடாமல் இருந்து காலையிலே எழுந்து தான் ஆணையிட்டு தானியேலை சிங்கக்கவிக்கு போட்ட அந்த கெவியின் பக்கத்தில் வந்து தானியேலை பார்த்து, தானியேலே தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா என்று சத்தமிடுகிறான். அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நாம் நேபுகாத்நேச்சார் அந்த அனனியா, மிஷாவேல், அசிரியா என்கின்ற அந்த யூத வாலிபர்களை தான் நிறுத்தின சிலையை வணங்காதபடியால் அவர்களை எரியும் நெருப்பிலே போட வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான். அந்த கட்டளையை மனதார ஏற்றுக்கொண்ட அவர்கள் மீண்டும் மேல வாத்தியங்கள் முழக்கப்படும் போது அவர்கள் வணங்காமல் ராஜாவுக்கு முன்பாக, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருப்பார், அப்படியே ஒருவேளை நாங்கள் காப்பாற்றப்படாமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் ஒரு நாளும் பணிந்து கொள்ள மாட்டோம், தேவ துரோகம் செய்ய மாட்டோம் என்று மறுமொழி கொடுத்தார்கள். அதை போல இங்கே தரியு ராஜா தான் இயற்றின அந்த சட்டத்தை தானியேலை
மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததற்கு பின்பும் கூட அவன் மனது இல்லாமல் அந்த கேள்வியை கேட்கிறான். நீர் ஆராதிக்கிற அந்த தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா? அப்பொழுது சிங்கக்கவியிலிருந்து ஒரு சப்தம் புறப்பட்டு வருகிறது. அந்த சப்தம் சொல்லுகிற வார்த்தை, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. பெல்சாசாரை போல அல்லது நேபுகாத்து நேச்சாரை போல அவன் கொடுமையுள்ளவன் அல்ல. தானியேலின் வாயில் அவனை புகழாரம் சூட்டுகிறார். நீ என்றும் வாழ்க. ஏன் என்றும் வாழ்க என்று நான் சொல்லுகிறேன் என்றால், நீர் என்னை சிங்கக்கவியில் போட்டதற்கு பின்பும் கூட என்னை விசாரிக்கிற தேவ பயத்தோடு இருக்கிற ராஜா என்று நான் நினைத்து உன்னை பெருமைப்படுத்துகிறேன். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் என்னை காப்பாற்றி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று அவன் மறுமொழி கொடுக்கிறான். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிற வசனத்தை நாம் சற்று யோசித்து பார்த்தால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர்கள் அவர்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் காரியங்களை ஒப்புக்கொண்டு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார் என்று சொல்லுகிறார். இதே வார்த்தையைத்தான் தானியேல் சொல்லுகிறார். நான் உமக்கு முன்பாக நீதிகேடு செய்ததுமில்லை, தேவனுக்கும் நீதிகேடு செய்ததில்லை. எனவே அவர் என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு தூதனை அனுப்பினார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை எபிரேயர் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு விசுவாச பட்டியலிலே அங்கு ஆண்டவருக்கென்று விசுவாசத்தோடு ஜீவித்த பிள்ளைகளுடைய சாராம்சத்தை ஆண்டவர் சொல்லி காண்பிக்கிறார். என்னவென்றால், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை எந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு, அவர் காப்பாற்றுவார் என்ற ஒரு சொல்லை இங்கு வேதம் நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது. இந்த அனுபவத்திலே அங்கு தானியேல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், தரியு ராஜாவை, நான் காப்பாற்றப்பட்டேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்தை எப்படியெல்லாம் பெற முடியும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தானியேல் 3வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் அந்த 3 யூத வாலிபர்களுடைய தேவ பக்தியை பார்த்துவிட்டு, இவர்கள் தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று அறிக்கையிடுகிறான், கட்டளை பிறப்பிக்கிறான். அவனுடைய பேரன் பெல்சாத்சார் தானியேலினுடைய விளக்கத்தை, அந்த கையெழுத்தை, சுவரின் மீது எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை பார்த்து அவனும் இவர்கள் சேவிக்கிற தேவன்தான் உண்மையானவர் என்று கட்டளையிடுகிறான். இந்த தானியேல் தரியு ராஜாவின் கரத்தில் இருந்து தேவன் அந்த தண்டனைக்கு ஒப்பு கொடுக்காமல் தம்முடைய தூதனை அனுப்பி இவரை காப்பாற்றினார் என்பதை அறிந்து தரியு ராஜாவும் இந்த தானியேலுடைய தேவன்தான் நமக்கு தேவன் என்று சொல்லி அதை கட்டளையாக பிரகடனம் பண்ணினான். இந்த அனுபவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா பக்தன் சொல்வதை நாம் அறிவோம். 7வது அதிகாரம் 5-7 வசனங்களை நாம் வாசித்தால், மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளும் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளும்
எப்படிப்பட்ட குணத்தை பெற்றவர்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது. இந்த அனுபவத்தை தானியேல் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதை கண்ணார கண்ட அந்த 3 ராஜாக்களும், நேபுகாத்நேச்சாரும், பெல்சாசாரும், தரியு ராஜாவும் பார்த்து, எந்த பிரதானிகள், தேசத்தின் தலைவர்கள் இவன் மீது குற்றம் சுமத்தி தாக்கீத்தை கொண்டு கையெழுத்து வாங்கினார்களோ அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய மகள்களும் மகன்களும் அவர்களுடைய மனைவிகளும் சிங்கக்கபிலே போடப்பட்டார்கள். அவர்கள் கீழே வருவதற்கு முன்பே சிங்கங்கள் அவர்களை தாவி பிடித்து எலும்புகளை நொறுக்கி போட்டு தனக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது என்று வேதம் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். பின்பு தரியு ராஜா பிரகடனம் பண்ணுகிறார், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே நம்புகிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறோம் என்று எழுதினான். தரிவின் ராஜ்யம் எல்லா காலத்திலும் பெரியவனாக அவனுக்கு இருந்தது. அதற்கு பின்பு பெர்சியனாகிய கோரேஸ் ராஜா தன்னுடைய ராஜ்ய காலத்திலும் தானியேலின் காரியத்தில் ஜெயமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விசுவாசம், தேவன் பேரில் பற்றுதல் இருக்கிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படிப்பட்டது? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு செய்கிற பிள்ளைகளை அவர்கள் வீட்டிலே பாவம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். தானியேலை எப்படி குற்றம் சாட்டினால் அவனை அழிக்க முடியும் என்று கங்கணம் கட்டின தீர்மானித்த பிள்ளைகள் தங்களுடைய பொறாமையினால் ராஜாவை சம்மதிக்க செய்து அதை சட்ட ரீதியாக வழிவிடக்கூடாது என்பதை அவர்கள் முத்திரை போட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி துன்மார்க்கருடைய வீட்டில் பாவம் நிலைத்திருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கிணங்க இன்றைக்கு யார் அவர்களை குற்றம் சுமத்தினார்களோ, யார் அவர்களை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்களோ அவர்களுடைய குடும்பம் சிங்கத்திற்கு இரையாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 54:17 வாசிப்போம் என்றால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை, இந்த அதிகாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையை ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேலின் மூலமாக தொடர்ந்து 3 முறை தானியேலின் தேவன் மேன்மையுள்ளவர், அவர் ஒருவரே உண்மையுள்ள தேவன் என்று அறிக்கை செய்யும்படி ராஜாக்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையை கொடுத்தார். அதை பிரகடனம் பண்ணி செய்தார் அந்த ராஜாக்கள் மூலமாக. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்புகிற நம்பிக்கை தேவன் பேரில் எவ்வளவு பற்றுதலாய் இருக்கிறது என்பதை யோசித்து, நம்மால் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தால் அநேகர் நம்முடைய சாட்சியை பார்த்து நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்பதை பிரகடனம் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகளை நாம் செய்திருக்கிறோம் என்பதை யோசித்து அந்த வழியில் நம்மை ஒப்புக் கொடுத்து, நமக்கு பின்னால் நிழலாய் வருகிற தேவனுடைய கரம் பற்றி அவருடைய பாதத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் மேதிய பெர்சன் ஆகிய ஆண்டவரே அந்த தரியு ராஜாவினுடைய பலத்தை குறித்து, அதிகாரத்தை குறித்து நாங்கள் கண்டோம். இந்த வல்லமையை வெளிப்படுத்தின தானியேலுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் உண்மையான தெய்வம், உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போய்விட மாட்டார்கள் என்று சொன்ன வேத வாக்கியத்திற்கு சாட்சியாக தானியேலை எப்படி நீர் ஆண்டவரை விடுதலையாக்கினீரோ அதை போல இந்த நாளிலும் நாங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் வந்து எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சகல சக்திகளையும் நாங்கள் முறியடிப்பதற்கு உம்முடைய ஒத்தாசை தேவை. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பலத்தை தந்து நிறைய மெய்யான தெய்வன் என்பதை பாடும்படி எப்படி அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேருக்கு நீர் பலத்தை கொடுத்தீரோ அதே போல
கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் நீர் மெய்யான தேவன் என்பதை ஆண்டவரை ஏற்று உம்முடைய வழியிலே நடப்பதற்கான பலத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்குள் தேவபலன் தங்கியிருப்புமாறு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அந்த செழிப்பிலே நாம் தேவனுக்குள் இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.